மலேசிய இந்திய வியூக ஒத்துழைப்பின் அடையாளம் 11 புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்பட்டன. மைகாசே முறைமையில் மேம்பாடு கடந்த ஆண்டு ஏற்பட்ட சிக்கலை தவிர்க்கும் முன்னெடுப்பு. AI செயலிகளுக்கு உரிமம் கட்டாயமாக்கப்படுவது குறித்து மதிப்பாய்வு. இலக்கவியல் அமைச்சுடன் கலந்தாலோசனை. வணக்கம். சலாம் மலேசியா மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. மலேசிய இந்திய நட்புறவின் அடையாளம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அதிகாரப்பூர்வ வருகையை அவ்வாறு வர்ணித்தார் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார். கடந்த சில ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு வழக்கமான அரசு தந்திர உறவாக மட்டுமில்லாமல் மிகவும் நெருக்கமானதாக உருமாறியதை பிரதமர் சுட்டினார். பல விவகாரங்கள் குறித்து தனிப்பட்ட முறையில் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அவற்றை விரிவாக செயல்படுத்தும் முயற்சிகளில் இறங்க வேண்டும் என்றார் அவர். இந்தியா எல்லா சூழலிலும் மலேசியாவுக்கு சிறந்த நட்பு நாடாக விளங்கி வருகிறது. கலாச்சாரம், பண்பாட்டு மட்டுமல்லாது புவிசார் அரசியல் ரீதியாகவும் பாரதத்துடன் உறவை வலுப்படுத்த மலேசியா எண்ணம் கொண்டுள்ளது. மேலும் அனைத்து துறைகளிலும் அதிக ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். முன்னதாக இரு நாடுகள் பேராளர்கள் கலந்து கொண்ட இருதரப்பு சந்திப்பில் பேசிய டத்துஸ்ரீ அன்வார் இவ்விவரங்களை பகிர்ந்து கொண்டார். இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடியின் இருநாள் மலேசிய பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று 11 புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்பட்டன. ஊழல் ஒழிப்பு, பேரிடர் நிர்வாகம், ஒலி மற்றும் காட்சி வெளியீடு உள்ளிட்ட முதன்மை 3 துறைகள் தொடர்பான உடன்படிக்கைகளில் வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசனும் அவரது இந்திய சகா ஜெய்சங்கரும் கையெழுத்திட்டனர். தொடர்ந்து ஆழ்பலத் துறைகளிலும் ஒத்துழைப்பு உடன்படிக்கைகள் கையெழுத்தாகின. அவற்றை வெளியுறவு அமைச்சின் தலைமை செயலாளர் டத்துஸ்ரீ அம்ரான் முகமது ஜினும் இந்திய வெளியுறவு அமைச்சின் செயலாளர் பெரியசாமி குமரனும் பரிமாறிக்கொண்டனர். மலேசியாவில் இந்திய தொழில்நுட்பம் மற்றும் டிவிட் சார்ந்த உற்பத்தி நிறுவனங்களின் வருகையை டத்துஸ்ரீ அன்வார் வரவேற்றார். அது மலேசியாவில் உயர்திறன் கொண்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்க உதவும் என்றார் அவர். இந்தியாவிற்கு தேவையான உயர்தர செம்பனை எண்ணெயை வழங்குவதில் மலேசியா தனது கடப்பாட்டை தொடரும் என டத்துஸ்ரீ அன்வார் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அதோடு குறைக்கடத்தி, சுகாதாரம், தேசிய பாதுகாப்பு, கல்வி போன்ற பல்வேறு துறைகள் சார்ந்த குறிப்பு பரிமாற்றங்களும் மேற்கொள்ளப்பட்டன. மலேசிய இந்திய வர்த்தக முதலீடுகளுக்கு ரிங்கிட் மற்றும் ரூபாய் பயன்பாட்டை விரைவுபடுத்த இரு நாடுகளும் இணக்கம் தெரிவித்துள்ளன. செலவு குறைந்த ஆக்ககரமான பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள அந்த முயற்சி உதவும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த ஆண்டு இந்தியாவுடனான வர்த்தக மதிப்பு 1859 கோடி அமெரிக்க டாலரை கடந்தது. அந்த துணை கண்டத்துடன் மேலும் அதிகமான ஒத்துழைப்புகளை ஏற்படுத்த கோலாலம்பூர் ஆயத்தமாக உள்ளதாக டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். குறிப்பாக இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக நடவடிக்கைகளுக்கு சொந்தமான நாணயத்தை பயன்படுத்துவது தொடர்பில் பேங்க் நகராவும் இந்திய ரிசர்வ் வங்கியும் ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதை அவர் சுட்டினார். இந்நிலையில் மலேசியா, இந்தியா இடையில் விரிவான பொருளாதார கூட்டு ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து மேம்படுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டதாகவும் டத்துஸ்ரீ அன்வார் அறிவித்தார். மலேசியாவுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்த ஆயத்தம் என சூளுரைத்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. குறிப்பாக இலக்கவியல், பொருளாதாரம் மற்றும் குறைக்கடத்தி துறைகளில் ஒத்துழைப்புகள் மேம்படுத்தப்படும் என அவர் கடப்பாடு தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு தற்போது பல்வேறு துறைகளில் வலுப்பெற்று உள்ளது. அதற்கு டத்துஸ்ரீ அன்வாரின் பங்கு அளப்பரியது என மோடி புகழாரம் சூட்டினார். ஆற்றல், உள்கட்டமைப்பு மற்றும் உற்பத்தி துறைகளில் இரு நாடுகளின் ஒத்துழைப்பும் தீவிரமடைந்துள்ளது. அதேவேளையில் இலக்கவியல், பொருளாதாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தில் ஏற்படுத்தப்பட்ட கூட்டு முயற்சிகள் அதிகமான முதலீடுகளுக்கும் வழிவகுத்துள்ளது என்றார் அவர். இரு நாடுகளின் சுற்றுலாத் துறைகளும் தொடர்ந்து வலுப்பெற்று வருவதை மோடி சுட்டினார்.
இதனிடையே சபா கோத்தா கினபாலுவில் இந்திய பேராளரகத்தை நிறுவும் மோடியின் முடிவுக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆதரவு தெரிவித்தார். இந்த முன்னெடுப்பு மலேசியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான வர்த்தகத்தை எளிதாக்கும் என்பதுடன் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் வழிகோலும் என்றார் அவர். சபா சரவாக்கில் இயங்கும் இந்திய வர்த்தகர்களுக்கு இது பெரிதும் துணை புரியும் என டத்தோஸ்ரீ அன்வார் விவரித்தார். முன்னதாக புத்ராஜயா பிரடானா புத்ரா வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிகாரப்பூர்வ வரவேற்பு நல்கப்பட்டது. அவர் மலேசியாவுக்கு வருகை அளிப்பது இது 3வது முறையாகும். கடந்த 2024 ஆகஸ்டில் மலேசியா இந்தியா இருவழி உறவுகள் விரிவான வியூக பங்காளித்துவ நிலைக்கு மேம்படுத்தப்பட்ட பின்னர் மோடி மலேசியாவுக்கு மேற்கொண்டுள்ள முதல் பயணமாக இது விளங்குகிறது. காலை 9 மணி அளவில் பிரடானா புத்ரா வளாகத்தை வந்தடைந்த மோடியை டத்தோஸ்ரீ அன்வார் வரவேற்றார். பின்னர் இரு நாட்டு பண்களும் ஒலிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து 103 வீரர்களையும் 3 அதிகாரிகளையும் கொண்ட முதலாம் தளபத்திய படையின் மரியாதை அணிவகுப்பை மோடி பார்வையிட்டார். டத்தோஸ்ரீ அன்வார் 2024 இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த போது விடுத்த அழைப்பின் பேரின் நரேந்திர மோடி மலேசியாவுக்கு வருகை அளித்துள்ளார். 2 நாட்கள் அலுவல் பயணம் நிறைவடைந்த நிலையில் இன்று பிற்பகல் 4:35 மணிக்கு சிறப்பு விமானம் வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் தாயகம் திரும்பினார். மற்றொரு நிலவரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் மலேசிய பயணம் தொடர்பிலான செய்தியாளர் விளக்க கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்திய தூதரக ஏற்பாட்டிலான அந்த நிகழ்வில் இந்திய வெளியுறவு அமைச்சின் செயலாளர் பெரியசாமி குமரன் செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்தார். ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு பிறகு மோடி மலேசியாவுக்கு அதிகாரப்பூர்வமாக வருகை அளித்துள்ளார். இந்த வருகையால் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு பன்மடங்கு விரிவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக பெரியசாமி குமரன் தெரிவித்தார். கலாச்சார பண்பாட்டு படைப்புகளுடன் நரேந்திர மோடி வரவேற்கப்பட்டதை அவர் சுட்டினார். நேற்று மலேசிய வாழ் இந்திய வம்சாவளியினரை சந்திக்க இரு தலைவர்களும் இணைந்து சென்றது இந்த அதிகாரப்பூர்வ பயணத்தின் முத்தாய்ப்பாக விளங்கியது என்றார் அவர். தொடர்ந்து இன்று புத்ராஜயாவில் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டதாக பெரியசாமி குமரன் குறிப்பிட்டார். 2024 டத்தோஸ்ரீ அன்வார் பாரதத்துக்கு வருகை அளித்த போது வலுப்பெற்ற இந்தியா மலேசியா உறவு தற்போது மேலும் நெருக்கமானதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக தலைநகர் சென்ட் ரெஜிஸ் தங்கும் விடுதியில் நடைபெற்ற செய்தியாளர் விளக்க கூட்டத்தில் பேசிய பெரியசாமி குமரன் இந்த விவரங்களை வெளியிட்டார். அர்த்தம் பொதிந்தது நரேந்திர மோடியின் மலேசிய பயணம். அந்த பாரத பிரதமர் இவ்வாண்டில் முதல் அயல்நாட்டு பயணமாக மலையகத்திற்கு வந்திருந்தார். இது மலேசியாவுக்கு கிடைத்த பெருமை. மோடியின் இந்த 2 நாள் பயணத்தின் போது இருவழி உறவு பலப்படுத்தப்பட்டதை இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ நினைவு கூர்ந்தார். மேலும் பொருளாதாரம், வணிகம், கல்வி, இலக்கவியல் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்தவும் மலேசியாவும் இந்தியாவும் உறுதி பூண்டுள்ளன. இந்தியாவைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப நிறுவனங்கள் மலேசியாவில் முதலீடு செய்துள்ளன. மேலும் இந்தியாவின் UPI இலக்கவியல் கட்டண முறை இங்கு விரைவில் உதயமாகவிருப்பதை மோடி குறிப்பிட்டார். முன்னதாக கோபிந்த் மக்கர சங்கராந்தி கலையிரவில் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சிக்கு மலேசிய தெலுங்கு அறவாரியம் ஏற்பாடு செய்திருந்தது. இலக்கவியல் சாதன பயன்பாட்டினால் ஏற்படும் சாதக மற்றும் பாதகம் மீதான விழிப்புணர்வு இயக்கத்தை அமைச்சு முடுக்கிவிட வேண்டும் என கோரிக்கையை அறவாரியம் முன்வைத்தது. ரொம்ப டெக்னாலஜி பார்க்காம எப்படி நம்ம 2 வகையும் பார்க்குற மாதிரி ஒன்று வந்துட்டு விவசாயம் அக்ரிகல்ச்சர். இப்போ AI இது மாதிரி வந்துச்சுனாக்கா அக்ரிகல்ச்சர் திரும்பி கொஞ்சம் பேருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது யாராவது ட்ராப் ஆஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு மல்டிமீடியா ப்ரெசன்டேஷன், அது வந்துட்டு ஒரு மரம் நட்டு அந்த மரத்தை எப்படி வளர்க்கணும், உரம் போட்டு மருந்து அடித்து அந்த பிளான்டேஷன் அந்த மாதிரி வரத்துக்கு நம்ம ஒரு மல்டிமீடியாவில் ப்ரெசன்டேஷன் அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம் இந்த பின்தங்கி பிள்ளைங்களுக்கு. அட்லீஸ்ட் அவங்க அதை வச்சு பார்த்துக்கிட்டு நம்ம ஃபியூச்சருக்கு வந்துட்டு அவங்க டெவலப் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் பொங்கல் திருநாள் ஆந்திராவிலும் வட இந்தியாவிலும் மக்கர சங்கராந்தியாக அறியப்படுகிறது. சாரா உதவி தொகையை மக்கள் பயன்படுத்த ஏதுவாக மைகாசே முறைமையின் துரிதத்தன்மை அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாளை தொடங்கி 100 ரிங்கிட் சாரா உதவி தொகையை மக்கள் பெறுவர் என தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபமி ஃபடேல் தெரிவித்தார்.
கடந்த ஆண்டு ஏற்பட்ட சிக்கலை தவிர்க்க மைகாசே முறைமையின் செயல்திறன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. கருவூல தலைமைச் செயலர் டத்தோ ஜொஹான் மஹ்மூத் மெரிகானுடன் அது குறித்து தாம் பேசியதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மைகாசே வலைத்தளத்தை நிர்வகிக்கும் தரப்பினரிடமும் மக்கள் அதனை பயன்படுத்த ஏதுவாக அதன் துரிதத்தன்மை அதிகரிக்கப்பட வேண்டும் என அறிவுரைத்ததாக டத்தோ ஃபாமி கூறினார். செயற்கை நுண்ணறிவு சரியான முறையில் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்ய அரசாங்கம் பல்வேறு முனைப்புகளை மேற்கொண்டு வருகிறது. அவ்வகையில் AI செயலிகள் உரிமம் பெறுவதை கட்டாயமாக்குவது குறித்து மதிப்பாய்வு செய்யப்படுவதாக தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபமி ஃபடேல் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு செயலிகளுக்கு உரிமம் பெறுவது குறித்த முடிவு இலக்கவியல் அமைச்சுடன் கலந்தாலோசிக்கப்படுகிறது. சட்டத்துக்கு புறம்பான அல்லது தவறான உள்ளடக்கங்களை பரப்புவோரை முற்றிலும் களையறுக்க இந்த முன்னெடுப்பு வகை செய்யும் என டத்தோ ஃபமி கூறினார். அத்தகையோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க அரசுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அதனை நடைமுறைப்படுத்த மதானி அரசு தற்போது முனையவில்லை என்றார் அவர். உரிமம் பெறுவதை கட்டாயமாக்கும் அவசியம் ஏற்படின் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் அதற்கான பணிகளை மேற்கொள்ளும். நாட்டின் இலக்கவியல் சூழல் முறை மற்றும் புத்தாக்க திட்டங்களை பாதிக்காதவாறு அந்த அணுகுமுறை செயலாக்கப்படும் என டத்தோ ஃபமி ஃபடேல் விவரித்தார். இதனிடையே பிள்ளைகளின் இணைய பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதில் பெற்றோர் முக்கிய பங்காற்ற வேண்டும். ஒவ்வொரு இலக்கவியல் சாதனங்களிலும் பெற்றோர் கண்காணிப்பு பேரண்டல் கண்ட்ரோல் மென்பொருளை செயல்படுத்துவதன் மூலம் பிள்ளைகளின் இலக்கவியல் பயன்பாட்டை கண்காணிக்க இயலும் என அமைச்சர் குறிப்பிட்டார். தரவுகளின் தவறான பயன்பாடு, அடையாளம் தெரியாத நபர்களின் அறிமுகம் போன்ற இணைய அச்சுறுத்தல்களில் இருந்து சிறாரை பாதுகாப்பதை பாதுகாப்பான இணையம் இயக்கம் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. இதற்கு முன்னர் அரசாங்கம் இலக்கவியல் கட்டமைப்பை விரிவுபடுத்துவதிலும் அதற்கான சட்டங்களை வலுப்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்தியது. தற்போது சிறார் இணைய பாதுகாப்பில் பெற்றோர் கொண்டிருக்கும் பொறுப்பை அதிகரிக்கும் முனைப்பும் மேற்கொள்ளப்படுகிறது. மாணாக்கருக்கு மட்டுமல்லாது சமூகத்தில் நிலவும் இணைய மோசடி உக்திகள் மற்றும் இலக்கவியல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வை அதிகரிக்க 150 இணைய பாதுகாப்பு ஹீரோக்கள் நியமிக்கப்படவுள்ளதாக அமைச்சர் விவரித்தார். கோலாலம்பூர் தசே தித்திவாங்சாவில் நடைபெற்ற 2026 இணைய பாதுகாப்பு தினத்தில் கலந்து கொண்ட பின்னர் டத்தோ ஃபமி ஃபடேல் ஊடகத்தாரிடம் அவ்வாறு கூறினார். அடுத்த ஆண்டு தொடங்கி 6 வயது நிரம்பிய சிறார் முதலாம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்க உள்ளனர். இந்நிலையில் அதற்கான முழு ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடே தெரிவித்தார். அந்த மாற்றத்திற்கு பெற்றோர் நல்ல வரவேற்பு நல்கியுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நடப்பு தேவையை நிறைவு செய்ய ஆசிரியர் 20,000 பேரை பணிக்கமர்த்த அமைச்சு இலக்கு வகுத்துள்ளது. வகுப்பறைகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். தொழிலியல் கட்டுமான முறைமையை பயன்படுத்தி வகுப்பறைகள் கட்டப்படும். தரம் உயர்த்தும் நடவடிக்கைகளும் பள்ளிகளில் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். பினாங்கு நிபோங் தபாலில் முதியவர் நல திட்ட நிகழ்ச்சியில் ஃபர்லினா உரையாற்றினார். இதற்கிடையில் வெயில் காலத்தின் போது செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளவும் பள்ளி சீருடைக்கு மாற்றாக விளையாட்டு ஆடைகளை அணிவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்கவும் பள்ளிகளுக்கு முழு உரிமை வழங்கப்படுவதாக அமைச்சர் கூறினார். வடமண்டலத்தில் காணப்படும் வானிலை தொடர்பில் பேசிய அவர் மலேசிய வானிலை ஆய்வு மையம், சுகாதார அமைச்சு ஆகியவற்றின் வழிகாட்டிகளை பின்பற்றி நிலைமையை கண்காணித்து உரிய செயல்பாட்டினை கையாள பள்ளி மேலாண்மைக்கு உரிமை வழங்கப்படும். மேட் மலேசியா சுகாதார அமைச்சு ஆகியவற்றின் வழிகாட்டிகளையும் அறிவுரையையும் பின்பற்றுமாறு ஃபர்லினா வேண்டுகோள் விடுத்தார். புது பொலிவு, எழில் தோற்றம். பந்திங் நகரில் நடுநாயகமாய் வீற்றிருக்கும் அன்னை ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தை அப்படித்தான் வர்ணிக்க முடிகிறது. வேண்டியதை அப்படியே அருளக்கூடிய அவளுக்கு இன்று காலை திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. பல ஆண்டுகளாக தோட்டப்புறத்தில் சிறு ஆலயத்தில் அன்னையவள் குடிக்கொண்டிருந்தாள். 1916ஆம் ஆண்டில் சிறிய கொட்டகையில் உருவான இந்த ஆலயம் கால மாற்றத்திற்கு ஏற்ப நவீன வசதிகளுடன் புதிய ஆலயம் எழுந்திருக்கிறது.
1990 ஆண்டு பிரம்மாண்ட ஆலயமாக உருவாக்கப்பட்டு முதல் திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது. சில ஆண்டுகளுக்கு முன் தாய்க்கோயிலாக விளங்கும் அந்த ஆலயத்தை புதுப்பிக்கும் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அவை முடிவுற்று இன்று பந்திங் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் திருக்குட முழக்கு கண்டது. ஏறத்தாழ 110 ஆண்டுகளுக்கு மேலாக சுற்றுவட்டார மக்களுக்கு அருட்பாலித்து வருகிறாள் அன்னை மூகாம்பிகை. இந்த கும்பாபிஷேகத்துக்கு பொதுமக்கள் நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. அதனால் ஏறக்குறைய 8 லட்சம் வெள்ளியில் இந்த கும்பாபிஷேகத்தை இது பண்ணுறோம். நம்ம ஆலய சுற்றி வட்டாரத்தில் 1000 குடும்பத்துக்கு மேலே இருக்காங்க. நம்ம ஆலயத்தில் பரதநாட்டியம், டெக்கோண்டோ கிளாஸு, தேவார கிளாஸு, ஒரு வருஷமும் தமிழ் பள்ளிக்கு நோட்டு புக்கை கொடுத்து நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். சமுதாயத்துக்கு நிறைய செஞ்சுக்கிறோம். இன்று காலை தென்றல் காற்று தாலாட்டு பாட 10,000 பக்தர்கள் ஓம் சக்தி என்று முழங்க அந்த ஆதி பராசக்தி கங்கை, யமுனை, ராமேஸ்வரம், காசி, வாரணாசி ஆகிய புண்ணிய தலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட கோடி தீர்த்தங்கள் மூலம் புனித நன்னீராடினாள். பக்தர்கள் 1000 கண்ணுடையாளின் அருளாசியை பெற்றனர். இந்த கோயிலுக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கேன். எனக்கு இந்த கோயிலில் எனக்கு இந்த கோயிலே ரொம்ப பிடிக்கும். நான் அந்த கும்பாபிஷேகத்துக்கு வரும்போது என்ன வேணும்னா நான் நல்லா படிக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு. கோயில் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. நல்லா அழகாகவும் கட்டியிருக்கிறாங்க. நல்ல ட்ராயிங் எல்லாம் நல்லா இருக்குது. நல்ல சிறப்பான ஒரு கோயில். நல்ல நிர்வாகம், எல்லா வகுப்பும் இருக்குது. தேவார வகுப்பு இருக்குது, மற்ற பஜனை இதெல்லாம் இருக்குது. எல்லாம் நல்ல நிர்வாகத்தில் உள்ளவங்க நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. எனக்கும் இந்த கோயிலுக்குள்ள தொடர்பு ரொம்ப நாளாக. நாங்கள் இங்கே பிறந்து வளர்ந்தவங்க தான். இந்த கோயிலில் பிறந்து வளர்ந்து இங்கே தான். இப்போ கும்பாபிஷேகத்துலேருந்து எல்லாத்தையுமே இங்கே தான். ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எப்போவுமே வர்றவங்க தான் இந்த கோயிலுக்கு. எல்லாம் எங்களுக்கு நிறைய பிளெஸிங் கிடைச்சிருக்கு இந்த கோயிலில். கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது சான்றோர் வாக்கு. உடலையும் உள்ளத்தையும் செழுமைப்படுத்தக்கூடிய ஆன்மீக கூடங்களான ஆலயங்கள் இன்றளவும் நன்முறையில் காக்கப்பட்டு வருகின்றன என்பதற்கு இதுபோன்ற திருக்குட நன்னீராட்டு விழாக்கள் சான்று பகர்கின்றன. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள ஆலயங்களை ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைக்கும் பொருட்டு மாநில அரசு சார்பில் ஆலய ஒருங்கிணைப்பு கூட்டம் ஒன்று இவ்வாண்டு நடைபெறும். தற்போது ஸ்லாங்கூர் மாநிலத்தில் நிலவும் ஆலய சிக்கல்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும் வகையில் அது அமையும் என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு உறுதியளித்தார். ஆலய விதிமுறைகளை ஒருங்கிணைக்க அனைத்து ஆலயங்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்பதனை கருத்தில் கொண்டு இந்த கூட்டம் திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். முக்கியமான காரணம் விதிமுறைகள். இந்த நாட்டு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளை வீணாக நம்மளும் பார்த்துக்கணும், அவங்களும் நம்மளை உதவி பண்ணுவாங்க கண்டிப்பா. ஏன்னா பிரதமரோட அவரோட சொல்லு நீங்க பார்த்தீங்கன்னா நேற்று சிறப்பாக அவரோட மாநாட்டில் யாருமே ஒற்றுமைகளுக்கு யாருமே குந்தகம் விளைவிக்க கூடாது. அதான் அவரோட கரு நேற்று அதனால யாராக இருந்தாலும் சரி நம்ம சைடு நம்ம பார்த்துக்குவோமே. நம்மளும் அதே மாதிரி அந்த ஒற்றுமைக்காக எந்த விதமான இடையூறு விளைவிக்காமல் இருந்தோம்னா கண்டிப்பா இந்த நாட்டில் எல்லாமே சுபிட்சமா வாழ முடியும். பந்திங் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பின்னர் அவர் ஊடகத்தாரை சந்தித்தார். சுரவ திங்களாம் தை மாதம் தோறும் தொடர்கிறது பொங்கல் கொண்டாட்டம். பண்பாட்டினை பறைசாற்றும் பொங்கல் பல்லின ஒருமைப்பாட்டை விளம்பும் விழாவாகவும் விளங்குகிறது. அதற்கு சான்று பகர்கிறது இன்று ஸ்லாங்கூர் காஜாங்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட 2026 பொங்கல் திருவிழா. காஜாங் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் சார்பாக படாங் டவுன் ஹவுஸில் அந்த பொங்கல் கொண்டாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. உரியடித்தல், கயிறு இழுத்தல், பொங்கல் சமைத்தல் என பல்வேறு பண்பாட்டு நிகழ்ச்சிகள் அதற்கு வண்ணம் சேர்த்தன. பல்லின மக்கள் அதில் கலந்து கொண்டது அதன் ஒருமைப்பாட்டு திறத்தை எடுத்தியம்பியது. பாங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் ஷாரித்சான் ஜோஹான் அதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். Kita Malaysia ni kita ada kepelbagaian agama, budaya dan sebagainya.
dan hak untuk menganut agama ni adalah satu hak yang termaktub dalam Perlembagaan Persekutuan. Jadi saya amat berbesar hati kerana telah dijemput pada hari ini untuk bersama-sama, dan saya nak ucapkan terima kasih kepada penganjur dan semua sponsor-sponsor yang ada. இது போன்ற நிகழ்ச்சிகள் பிரம்மாண்டமாக எல்லா தொகுதிகளிலும் நடக்க வேண்டும். அதுபோல் நம்ம பிஷா நிறைய விஷயங்களை இந்தியர்களுக்கும் தொடர்ந்து பள்ளிகளுக்கும் சற்று முன்பு சொன்னது போல நல்ல ஒரு விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்காரு. அது வழியில் இந்த வழியில் எல்லாத்துக்கும் நன்றி. நிகழ்ச்சி ஏன் முக்கியமாக செஞ்சோம்னா இது நம்ம கலாச்சாரம், நம்ம பாரம்பரியம். இந்த பொங்கல் எப்போ நம்ம கலாச்சாரம் அழியுதோ அப்பயே நம்ம ஏனோ நம்ம மொழியும் அழிஞ்சிடும். அதனால் ஒவ்வொரு இந்திய மக்களும் ஒவ்வொரு தலைவர்களுமே இந்த பொங்கல் நிகழ்ச்சியில் அங்கங்கே செய்யணும்னு மனமாற கேட்டுக்கிறேன். இந்த பொங்கல் நிகழ்ச்சிக்கு காஜாவத்தாவால் மக்கள் அனைவரும் ஒற்றுமை தந்து நல்ல விதத்தை செஞ்சு முடித்ததுக்கு ஆலய தலைவருக்கும் இந்த காஜாவால் மக்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நிறையா போட்டிகள் வச்சுருந்தோம். கயிறு இருக்கிற போட்டி, சட்டி அடிக்கிற போட்டி, பிறகு பொங்கல் வைக்கிற போட்டி. ஸோ ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சாப்பாடு உணவுகள்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது தான் முதல்ல இந்த காஜாங்கோத்தம்மா தடில் இது நிகழ்ச்சி செஞ்சுருக்கோம். Pada tahun ni untuk buat upacara Pongal dekat Dataran Town House. Memang meriah lah tahun ni kan. Kami tak pernah disambutkan. Pada tahun ni kan tak pernah tengok upacara Pongal ni macam mana. Cara masak nasi, cara pukul duyung tu memang sama-sama pakat. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் இந்த நிகழ்ச்சி இதில் கலந்துருக்குறேன். ரொம்ப நல்ல சிறப்பாக போணுச்சு நிகழ்ச்சி. பொங்க வைக்கிறது நிறையா போட்டிகள், நிறையா இதெல்லாம் ப்ரைஸ் இதெல்லாம் கொடுத்து நிறைய பேர் நம்ம தமிழர்களுக்கு உற்சாகத்தைப்படுத்தி இது பண்ணோம். இன்னும் வரப்போகிற காலகட்டத்தில் நம்மளோட தமிழ் மக்களுக்கு இதெல்லாம் என்ன நம்ம கலாச்சாரத்தை இது பண்ணுறதுக்கு இது ஒரு இதாக இருக்கட்டும். முதன்முறையாக பல்வேறு இனங்களை உட்படுத்தி பொங்கல் கொண்டாட்டம் திருவிழாவாக முன்னெடுக்கப் பெற்றது. தமிழர் பண்பாட்டு விழுமியங்களை காப்பதுடன் ஒருமைப்பாட்டையும் பிற இனத்தாரின் வாழ்வியல் வழமை ஆகியவை குறித்த புரிதலையும் மக்களிடையே இதுபோன்ற நிகழ்ச்சி விதைக்கும் என ஏற்பாட்டாளர் நம்பிக்கை தெரிவித்தார். தாய்லாந்து மக்களின் வாழ்வில் புதிய விடியல் பிறக்குமா? அதனை தீர்மானிக்கும் முக்கிய நாள் 500 புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் அந்நாட்டின் பொதுத் தேர்தல் இன்று நடைபெற்றது. வாக்களிப்பு மையங்கள் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரையில் திறக்கப்பட்டன. இம்முறை 5,29,00,000 பேர் தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றுவர் என கணிக்கப்பட்டிருந்தது. 5000 வேட்பாளர்களுடன் 57 கட்சிகள் தேர்தலில் களம் காண்கின்ற வேளை தாய்லாந்தின் பிரதமர் பதவிக்காக 93 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். கடந்த ஆண்டு டிசம்பரில் அந்நாட்டு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதைத் தொடர்ந்து இன்று பொது தேர்தல் நடைபெற்றது. மற்றொரு நிலவரத்தில் ஜப்பானில் பொதுத் தேர்தலுக்காக வாக்களிப்பு மையங்கள் திறக்கப்பட்டன. சில இடங்களில் பனிப்பொழிவு அதிகமாக காணப்படுவதால் பொதுமக்கள் வாக்களிப்பு மையங்களுக்கு செல்ல சிரமத்தை எதிர்நோக்க நேரிடும் என கணிக்கப்படுகிறது. இருப்பினும் இம்முறை நடைபெறும் தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் சனே தகாயிச்சி அபார வெற்றி காண அது தடையாக இராது என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பானின் முதல் பெண் பிரதமரான சனே தகாயிச்சி தலைமையிலான லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி மக்களவை 465 இடங்களில் 300க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறக்கூடும் என கணிக்கப்படுகிறது. குளிர்கால ஒலிம்பிக்கு எதிராக மக்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். வெகுண்டெழுந்த மக்கள் பட்டாசுகள் வெடித்ததுடன் சிலர் போலீசாருடன் கைகலப்பில் ஈடுபட்டனர். குளிர்கால ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வட இத்தாலி பெருநகரான மிலானில் அதனை எதிர்த்து மக்கள் ஆயிரக்கணக்கானோர் பேரணி நடத்தினர். கடந்த வார இறுதி நாள்களில் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டத்தில் போலீசார் 100க்கும் மேற்பட்டோர் காயமுற்ற நிலையில் செயலாக்க தரப்பு மிகுந்த விழிப்பு நிலையில் உள்ளது. செயற்கை பனி, மரங்களை வெட்டுதல் போன்ற நடவடிக்கைகளை எதிர்த்து பதாகைகள் ஏந்தி மக்கள் எதிர்ப்பை புலப்படுத்தினர். அங்குள்ள மலைப்பகுதியின் இயற்கை தன்மையை அது பாதிக்கும் என மக்கள் கருதுகின்றனர். இதனிடையே சிறைப்பிடிக்கப்பட்ட வெனிசுவேலா முன்னாள் அதிபர் நிக்கோலாஸ் மடுரோவை விடுவிக்க கோரி மெக்சிகோவில் நூற்றுக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதோடு அமெரிக்காவின் தலையீட்டையும் அவர்கள் வன்மையாக கண்டித்தனர். நாட்டின் இறையாண்மை காக்கப்படுவதன் முக்கியத்துவம், லத்தீன் அமெரிக்க நாட்டு மக்களின் உரிமை போன்ற கோரிக்கைகளை அந்த அரசு சார்பற்ற அமைப்பு முன்வைத்தது.
22ஆம் சுக்மா போட்டியை முன்னிட்டு நாட்டிற்காக 80 தங்கப் பதக்கங்களை வெல்ல இலக்கு கொண்டுள்ளது ஸ்லாங்கூர் அணி. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் அந்த போட்டி இவ்வாண்டு ஆகஸ்டில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. தடகள மற்றும் நீச்சல் போட்டிகளில் அதிக தங்கங்களை குவிக்க நாடு எண்ணம் கொண்டுள்ளது. 37 விளையாட்டுகளை உட்படுத்திய 474 போட்டிகள் நடைபெறவுள்ளன. அவற்றுள் குறைந்தது 80 தங்கங்களை கைப்பற்ற ஸ்லாங்கூர் அணி இலக்கு கொண்டுள்ளது. வகுக்கப்பட்ட இலக்கை அடைய முழு மூச்சுடன் பயிற்சிகளை ஸ்லாங்கூர் அணியினர் மேற்கொண்டு வருகின்றனர். அதேவேளை இவ்வாண்டு சுக்மாவை ஏற்று நடத்தும் ஸ்லாங்கூரில் அதற்கான ஏற்பாடுகள் 80 விழுக்காடு வரை நிறைவடைந்துள்ளதாக இளைஞர் விளையாட்டு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது நஜ்வான் ஹலிமி தெரிவித்தார். மலேசிய கிண்ண காற்பந்தாட்டம் ஹசனால் போல்கியா தேசிய அரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற அதன் காலிறுதிச் சுற்றில் குச்சிங் சிட்டி FC அணி 3-1 என புருனையின் DPMM FCயை பந்தாடியது. ஆட்டத்தின் 39ஆம் நிமிடத்தில் இறக்குமதி ஆட்டக்காரர் ஜெரோம் எத்தாமி வாயிலாக தி கேட்ஸ் தமது முதல் கோலை பெற்றது. போட்டியின் 45ஆம் நிமிடம் வரை 1-0 எனும் புள்ளிகளில் ஆட்டம் நீடித்த நிலையில் 50வது நிமிடத்தில் உபசரணை அணியின் தாக்குதல் ஆட்டக்காரர் ஜேம்ஸ் ஒகோசா உதைத்த பந்து சொந்த கோல் கம்பத்தில் புகுந்ததால் எதிரணிக்கு அது சொந்தமானது. பின்னர் போட்டியின் 64ஆம் நிமிடத்தில் DPMM FC அணியின் கோல் காவலர் சொந்த கோல் கம்பத்திற்கு பந்தை உடைத்ததால் மீண்டும் குச்சிங் சிட்டி போட்டியின் ஆதிக்கம் செலுத்த தொடங்கியது. போட்டியின் வெற்றி கோலை 83ஆம் நிமிடத்தில் ரமதான் சைஃபுல்லா புகுத்தினார். ஆட்டம் குச்சிங் FCக்கு சாதகமாக முடிவுற்ற வேளை இம்மாதம் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள அடுத்த சுற்றில் DPMM அணி வெற்றியை கைப்பற்ற கடும் சவாலை எதிர்கொள்ள நேரிடும் என கணிக்கப்படுகிறது. தொடர்ந்து இங்கிலீஷ் பிரீமியர் லீக் காற்பந்தாட்டம். இங்கிலாந்து எமிரேட்ஸ் காற்பந்து அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஆர்சனல் 3-0 என சண்டலனை வெற்றி கண்டதை அடுத்து 22 ஆண்டுகளுக்கு பிறகு பிரீமியர் லீக் பட்டத்தை வெல்லும் இலக்கை நெருங்குகிறது. முற்பாதி ஆட்டத்தில் மார்டின் சுபிமெண்டி ஆர்சனலுக்கான முதல் கோலை புகுத்திய வேளை ஆட்டத்தின் பிற்பாதியில் விக்டர் யோகெரிஸ் மேலும் 2 கோல்களை புகுத்தி அந்த உபசரணை அணியை வெற்றியுறச் செய்தார். அதனைத் தொடர்ந்து இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பட்டியலில் ஆர்சனல் முதலிடத்தை தக்க வைத்துள்ளது. எனினும் ஆன்ஃபீல்டில் நடைபெறும் ஆட்டத்தில் லிவர்பூலை தோல்வியுறச் செய்தால் தற்போது 2ஆம் நிலையை வகிக்கும் மான்செஸ்டர் சிட்டி முதலிடத்தை பெற அதிக வாய்ப்புள்ளது. திருக்குறள். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. உயர்குணம் உடையவரே பெரியவர் அல்லது ஆன்றோர் ஆவர். அவ்வாறான சான்றாண்மை பண்பு கொண்ட பெரியோர் சற்று நேரம் கூட அழிவுக்கு இட்டுச் செல்லும் சினத்திற்கு இடம் கொடுக்க மாட்டார் என நானிலம் போற்ற நல்வழி உரைக்கிறது தமிழ் மறை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.